ஹாய் ஹலோ. ஸோ நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ரயில்வேலேருந்து ஜேஇ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7000 வேகன்சி இருக்குது, 8000 வேகன்சி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். எல்லா சேனலுமாக இருக்கட்டும், எல்லா அகாடமியாக இருக்கட்டும், இந்த வீடியோவை தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட்டு உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக இது வந்து அஃபிஷியலான ரெக்ரூட்மெண்ட் தான். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அஃபிஷியலான ஷார்ட் நோட்டீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் நோட்டீஸ். இந்த ஷார்ட் நோட்டீஸ் எதில் ப்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நான் அடுத்த ப்ரூஃப் காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆனுவல் பிளானர். இது வந்து ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர். இந்த ஆனுவல் பிளானரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூலையிலிருந்து செப்டம்பர் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 100% உண்மையான நோட்டிஃபிகேஷன் தான். நமக்கு வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னையிலேருந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட்டு 29/8 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. நமக்கு வந்து எப்போ அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேப்பர் கட்டோட லாஸ்ட்டில் இந்த இடத்துல பாருங்கள், 27/7/2024 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 27 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் அவங்களுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஆர்ஆர்பியோட வெப்சைட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. இப்போதைக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரெக்ரூட்மெண்ட் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேறு லெவல் போஸ்டிங். இந்த கேட்டகரியில் தான் நமக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கெமிக்கல் சூப்பர்வைசர். அது வந்து ஆர்ஆர்பி கோரக்பூருக்கு மட்டும்தான் 17 வேகன்சி. ஸோ இது வந்து நமக்கு வந்து கிடையாது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 7934 வேகன்சி, கிட்டத்தட்ட 8000 வேகன்சி. ஸோ இந்த 8000 வேகன்சியும் நம்ம 38 மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஓவராலாக இந்தியா முழுவதும் இருக்கிற வேகன்சிஸ். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஓவராலாக இந்தியா முழுவதும் இருக்கிற வேகன்சி. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத அவங்க இது வரைக்கும் கொடுக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த போர்டு வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரயில்வேல செலக்ட் ஆனோம்னா நம்ம எங்கெங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சதர்ன் ரீஜியன், நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜியனில் வருவோம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை, ஆர்ஆர்பி சென்னை. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து ஏஎல்பி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஜேஇக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டோன்னா, டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் படித்தவங்க நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30ஆம் தேதி தான் நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா மற்ற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டு, இந்த ஒர்க் எப்படி இருக்கும், ப்ரொமோஷன்லாம் உண்டா கிடையாதா, ஸோ நமக்கான சேலரி எவ்வளோ, எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து நம்ம ப்ரீஃபாக சொல்லணும். ஸோ அடுத்து நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். ஸோ என்டிபிசியுமே பார்த்திங்கன்னா நமக்கு கால்ஃபர் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து அவங்க ஆனுவல் பிளானரில் சொல்லியிருந்த ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் நமக்கு வந்து கரெக்டாக கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்டிபிசி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்டிபிசி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே, ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். இந்த என்டிபிசி என்ன ப்ரோ வேகன்சி, நமக்கு ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க் எல்லாமே இந்த என்டிபிசியில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங்லாம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த என்டிபிசிக்கு அப்ளை பண்ணலாம். டிக்கெட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிடிஆர் அப்படின்னு சொல்லுவோம், டிடிசி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த என்டிபிசி கீழே தான் வரும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் வரப்போகுது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.